கரை கரை மொறு மொறுன்னு தட்டை யாருக்கு தான் பிடிக்காது. அதை செய்யலாம் இன்றைக்கி. எப்படி புழுங்கரிசியை நம்ம ஊற வச்சு எள்ளடை தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். முதல்ல நம்ம இட்லி அரிசி எடுத்து 4 கப்பு ஊற வச்சுக்கலாம். நல்லா அரிசியை நல்லா கழுவிட்டு வெள்ளையாக தண்ணி வர வரைக்கும் வச்சு ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டிக்கலாம். மாவு ஆட்டும் போதே இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இப்போ பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்ச மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவில் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வழித்து வச்சாச்சு. எவ்வளோ கம்மியாக தண்ணி சேர்க்குறோமோ அப்படி சேர்த்து அரைச்சிக்கணும் நாம். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு இருந்தால் போதும். நல்லா நைஸாக இருக்கட்டும். இந்த மாவை இப்போ நாம் அரைச்ச அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு கரெக்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற 4 கப்பு அரிசிக்கு சரியாக இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். தட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல வாசமாகவும் இருக்கும். பருப்பெல்லாம் சேர்த்தா நமக்கு வயிற்றுக்கு கஷ்டம் இல்லாமையும் இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்து அதை இந்த மாதிரி கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொரகரன்னு அரைச்சிக்கோங்க. அதையும் அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 கப் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நல்ல வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நல்லா காரமாகவே இருக்கும். பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் நம்ம அரைச்சி. இப்போ கருவேப்பிலையை நல்லா பொடியாக இந்த மாதிரி மிக்சியில் ஒரு வாட்டி ஓட்டிடுங்க. இல்லை கத்தியால் கூட நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி ஒரு 15 பல்ல இடித்து சேர்த்துக்கலாம். நல்லா இடிச்சிருங்க. ரூம் டெம்பரேச்சரில் இளக்குன வெண்ணெயை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணால் தான் இது கரெக்டாக வரும். அதனால் எல்லா பக்கமும் உப்பு, மிளகாத்தூள், பொட்டுக்கடலை மாவு போட்ட பூண்டு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு ஊறினது, வேர்க்கடலை இடித்தது, வெண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நாம் ஊற்றின தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டி பாருங்கள். சாஃப்டான ஒரு பால் பிடிக்க வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான பக்குவம். சுற்றிலையும் எங்கேயும் கிராக்ஸ் வராமல் இந்த மாதிரி இருக்கணும். ஸ்மூத்தான பேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி சுற்றிலும் விரிசல் இல்லாமல், வெடிப்பு இல்லாமல் சாஃப்டான ஒரு டோ கன்சிஸ்டன்சியை பிசைஞ்சிக்கலாம். எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போது முக்கியமான பங்கு எள்ளு. ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் கூடுதல் சுவை, அப்புறம் ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும். ஜீரகத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு கவுத்தி போட்டுட்டு அதில் ஒரு பாலித்தீன் விரித்து வச்சுக்கோங்க. பால் கவர், எண்ணெய் கவர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். வாழை இலை கூட எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி சுற்றிலும் எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு மாவு சின்ன சின்ன உருண்டைகளாக இதில் நாம் வச்சு
ஒரே சமயத்தில் 4 எள்ளடை எப்படி தட்டலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மீல்ஸ் பிளேட்டு தான் நான் இப்படி கவுத்தி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பால் எடுத்திருக்கேன். இதை இப்படி வச்சுக்கலாம். இன்றைக்கி பிறந்தநாள் காணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னும் 3 பால், மொத்தம் 4 தட்டையை ஒரே சமயத்தில் நாம் தட்டிக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சிவப்பும் பச்சையும் வெள்ளையும்னு கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி 4ஐயும் ஒரே சமயத்தில் அடுக்கிட்டு மேலே இருக்கிற பாலித்தீனை வச்சு இப்படி மூடிடுங்க. மூடிட்டு ஒரு டபரா இல்லைன்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு அது மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணுனா அந்த ஊறின கடலைப்பருப்போட சைஸுக்கு தான் நமக்கு அது விரிஞ்சு வரும். அதுக்கு மேலே ஸ்லிம்மாக போகாது. அதனால் தைரியமாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி அமுத்தி எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக விரிஞ்சு வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லா தட்டையும் தட்டி தட்டி எண்ணெயில் அது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம இங்கே தட்டி ரெடியாக வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெயை வச்சுக்கிட்டே இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தட்டினது இந்த கனத்துக்கு இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா ஊறின கடலைப்பருப்பு சைஸுக்கு தான் நான் தட்டியிருக்கேன். இந்த கனத்துக்கு இருந்தால் போதும். இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாண்லியில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் பொரிக்கிறது கடலை எண்ணெயில் தான். அது செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கரெக்டான டெம்பரேச்சர் இருக்குன்னா நம்ம உருட்டி போட்ட அந்த உருண்டை மாவு மேலே வந்துருச்சுன்னா கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது. ரொம்ப ஓவர் ஹீட்டும் வேண்டாம், ரொம்ப கம்மி ஹீட்டும் வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தட்டி வச்சதை 4ஐயும் இதில் சேர்த்துட்டேன். இதில் இன்னும் ஒரு 4 உருண்டையும் அதே மாதிரி நம்ம தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே போட்டு ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். வாண்லி இந்த மாதிரி பெரிய வாண்லியாக வச்சிங்கன்னா ஒரே சமயத்தில் ஒரு 10 எள்ளடை ஒன்றா நீங்கள் தட்டி போடலாம். பார்த்திங்கன்னா ஜென்டிலாக இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. கையாலையும் நீங்கள் தட்டலாம். கிண்ணத்தோட பேக்கை வச்சு நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணி கூட தட்டலாம். இது ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். கஷ்டமே இல்லாமல் சுலபமாக செய்கிற வழி தான் இது. ஒரே சைஸில் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி எங்கேயாச்சும் கனமாக இருந்தால் கையால் நீங்கள் இந்த மாதிரி அகலப்படுத்திக்கலாம். இப்போ இதையும் அந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம பிசைஞ்ச மாவு மொத்தத்தையும் தட்டி தட்டி பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஷெல்ஃப் லைஃப்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 15 நாள் 20 நாள் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தீபாவளி இந்த மாதிரி ஸ்பெஷல் பண்டிகை நாள்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, லீவில் இருக்கும்போது கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுத்தமாக வீட்டிலேயே சுகாதாரமாக மெத்தடில் நம்ம செஞ்சு கொடுத்த திருப்தி இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இவ்வளோ கிறிஸ்பாக நல்லா முளமுளப்புலாம் அடங்கிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் வெந்து வந்ததுக்கப்புறம் கலகலன்னு சவுண்டு கேட்கும். பார்த்திங்கன்னா அதுதான் வெந்த பக்குவம். இந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்பாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது எண்ணெய்லாம் குடிக்காது. வெறும் இட்லி அரிசியில் நம்ம செஞ்சதுனால எண்ணெய் குடிக்காது, ஆனால் கிறிஸ்பாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே பேட்சாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயோட டெம்பரேச்சர் மட்டும் கரெக்டாக இருக்கட்டும். என் வீடியோ எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்தடுத்து என்னென்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு ஈஸியஸ்ட்டு சிம்பிளஸ்ட்டு வேல சொல்லித்தரேன். ஸோ கரகர மொறு
எள்ளடை தட்டை ரெடியாக இருக்குது. நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் இதை 15 நாள் 20 நாள் வச்சு சாப்பிடலாம். அது வரைக்கும் இருக்கணுமே. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிச்ச தட்டை பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பாக, எவ்வளோ அட்டகாசமாக, கலர்ஃபுல்லாக. எள்ளு கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா முறிச்சிங்கன்னா இப்படி சவுண்டு கேட்கணும். என்ன ஒரு டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி எள்ளடை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். Thank you for watching my videos. Keep visiting. Bye.